அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கிரவார நிர்ஜலா ஏகாதசி. காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் 9 முறை இந்த எளிமையான வார்த்தைகளை சொல்லி பாருங்கள். மொத்த பாவமும் தரித்திரமும் விலகும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை ஏகாதசியை முன்னிட்டு அன்றைய தினம் பெருமாளை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு திருநாம ஜப முறை. வெறும் 9 முறை இந்த திருநாமத்தை சொன்னாலே போதும், நம்முடைய பாவங்கள் விலகும். பொதுவாகவே ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை நாம் நினைத்தாலே நமக்கு புண்ணியம் சேரும். மற்ற நாட்கள்ல கோவிலுக்கு போக முடியாதவர்கள் கூட ஏகாதசி அன்னைக்கு வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் அல்லது பெருமாள் சன்னதிக்கு போய் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வந்தாலே போதும், நிரந்தர லட்சுமி கடாட்சம் நமக்கு ஏற்படும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் ஆற்றல் மிக்க அந்த திருநாமம் என்ன, அதை எந்த நேரத்திற்குள்ள ஜபம் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், ஏகாதசி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடியற்காலை 4:53 ஏகாதசி திதி ஆரம்பமாகுதுங்க. ஜூன் 7ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6:45 ஏகாதசி திதி நிறைவு பெறுதுங்க. இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா நாளைய தினம் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமே நிறைவாக நமக்கு ஏகாதசி திதி இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாம ஜபத்தை நாளைய தினம் காலை 5 மணி முதல் எப்ப வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நாளைய தினம் முதல் உணவு நீங்க சாப்பிடுவதற்கு முன்பாக எப்ப வேணாலும் 9 முறை இப்ப நம்ம பார்க்க போகும் திருநாமத்தை சொல்லலாம். நீங்க குளிச்சுட்டு தான் இந்த திருநாமத்தை சொல்லணும்னு கூட கிடையாதுங்க. காலை எழுந்த உடனேயே கூட 9 முறை இந்த திருநாமத்தை ஜபம் செய்யலாம். ஏன்னா நிர்ஜலா ஏகாதசி அப்படின்றது தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருக்க வேண்டிய ஏகாதசின்னு அர்த்தம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது மிகவும் கடினம். சோ நாளைய தினம் காலை நீங்க எழுந்த உடனேயே 9 முறை இந்த திருநாமத்தை சொல்லிட்டு பிறகு நீங்க தண்ணீர் குடிக்கலாம், உணவுகள் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க தண்ணீர் மட்டும் காலையில குடிச்சிட்டீங்க, பிறகு இந்த திருநாமத்தை சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க சொல்லலாம். திட உணவு, அதாவது நீங்க டிஃபன் அல்லது லஞ்ச் எடுக்கிறதுக்கு முன்பாக இந்த திருநாமத்தை சொல்லிடணும். திருநாமம் சொல்வதற்கு முன்பாக பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் கருடாழ்வாரையும் மனதார நினைச்சுக்கோங்க. மகாலட்சுமி தாயாருடன் பெருமாள் எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு மனதார ஒரு நிமிஷம் பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த திருநாமத்தை 9 முறை நீங்க ஜபம் செய்தாலே போதும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அவ்வளவுதாங்க. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட சுக்கிரவார நிர்ஜலா ஏகாதசி அன்னைக்கு இந்த திருநாமத்தை நீங்க சொல்லி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படுவது உறுதி. திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. சோ பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல நாளைய தினம் இந்த திருநாமத்தை உச்சரித்து பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான மாற்றத்தையும் பலனையும் அது கொடுக்காது. இது நம்ம வியாபார நோக்கத்திற்காக கொடுக்கிறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும், பலன் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த கருங்காலி மாலை உட்பட சில தெய்வீக பொருட்களை வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை
செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறோம். அதுல இந்த கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்றுத் தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேருக்கெல்லாம் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக பெற்றுத்தரக்கூடியது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை அப்படியே நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. தினமும் வெறும் 5 நிமிடங்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது கையில இந்த கட்டையை பிடிச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட்ல இந்த கட்டையை வச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழிகளில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது அதிரடியான பணவரவையும் முக வசியத்தையும் கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி சங்குமாலை. இதை லக்ஷ்மி கௌரி இடம்புரி சங்குமாலைன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே கடலிலிருந்து தோன்றக்கூடிய சங்கு, சிப்பி, சோழி, கல்லுப்பு போன்ற பொருட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம். அதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த லக்ஷ்மி சங்குகளால் ஆன மாலை நம்முடைய கழுத்தில் படப்பட நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்துகிட்டே இருக்கும். பணத்தை ஈர்க்கும் காந்தமாக நம்ம மாறுவோம். வெறும் பணவசியம் ஏற்படுவது மட்டும் கிடையாதுங்க, முகவசியம் அதாவது முக வசீகரமும் ஏற்படும். குளிக்கும் நேரம் மற்றும் தூங்கும் நேரத்தில் மட்டும் இந்த மாலையை நம்ம எடுத்து வச்சால் போதும். மற்ற நேரம் முழுவதும் கழுத்தில் அணியலாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 மணி நேரம் இந்த மாலையை அணிந்தாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். அடுத்ததாக நம்ம பார்ப்பது அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை, மேஜிக்கல் லக்கி டார்டாய்ஸ். இந்த ஆமையை வீட்டினுடைய எந்த பகுதியில வேணாலும் வைக்கலாம், அல்லது ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்துல, ஆபீஸ்ல கூட நீங்க வச்சுக்கலாம். இந்த ஆமை இருக்கும் இடத்தில் நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறையான ஆற்றல்கள் முற்றிலுமாக விலகி பாசிட்டிவிட்டி நிரம்பி வழியும். வாஸ்து தோஷத்தை நீக்கும். வீட்டில் இருக்கும் நபர்களுக்கு மன நிம்மதி மற்றும் மன அமைதியை கொடுக்கும். இந்த ஆமையினுடைய முதுகில் பார்த்தோம்னா ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில் 3 விதமான எந்திரங்கள் நமக்கு தெரியும். ஸ்ரீ சக்கர எந்திரம், ஸ்ரீ குபேர யந்திரம் மற்றும் ஸ்ரீ மகாலட்சுமி எந்திரம். தினமும் 2 நிமிஷம் இந்த கண்ணாடியில் தெரியும் எந்திரங்களை நம்ம பார்த்துட்டு வந்தாலே போதும். நமக்கு அதிர்ஷ்டங்கள் பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும். பணவசியம் ஏற்படுவது மட்டும் கிடையாதுங்க, நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அது உருவாக்கி கொடுக்கும். நாம் மனதார ஆசைப்படக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது, வாழ்க்கையில ஒரு நாள் கூட எனக்கு லக் ஃபேவரா இருந்ததில்லைன்னு சொல்றவங்க இந்த ஆமையின் கண்ணாடியை நீங்க பார்த்துட்டு வாங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் தெரியும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில தெய்வீக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் நம்ம பூஜை செஞ்சு கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகம் அன்றைய தினம் இந்த பொருட்களை வைத்து சிறப்பு பூஜை நடைபெற போகுதுங்க. சோ இந்த தாந்திரிக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க வாங்கிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.